விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு அஞ்சாவீரன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. யூரியா டிஏபியுடன் வேம் பூஞ்சானம் கலந்து போடலாமா? ரசாயன உரத்தை வேமுடன் கலந்து போடுவதால் வேமில் உள்ள பூஞ்சானங்கள் பாதிக்காதா, இறந்து விடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். பொதுவாக வந்து நிறைய கம்பெனிக்காரங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் வேமை வந்து தாராளமாக உரங்களுடன் ரசாயன உரங்களுடன் கலந்து போடலாம், அது கேப்சூல் வடிவில் இருக்கிறதுனால பாதிக்காது, கோட்டட் பண்ணியிருக்கோம், கோட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து அடிக்கடி என்னுடைய வீடியோவில் சொல்லக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரசாயன உரங்கள் போடும்போது அது கூட வேமை சேர்த்து போடாதீங்க, கண்டிப்பாக தனியாக போடுங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இன்னொரு நண்பர் திரு பாலாஜி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யூரியாவும் சாப்லைசரும் போடும்போது அது கூட வந்து வேமை சேர்த்து போடலாமா, அப்படி போட்டால் பாதிக்குமா, வேம் வந்து பாதிக்குமா, அதுக்கு பதிலாக வந்து யூரியாவும் சாப்லைசரையும் தனியாக போட்டு அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து நம்ம வந்து வேம் போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வேம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு வகையான பூஞ்சை அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு ஃபங்கஸ், ஒரு வகையான உயிர் தான், அது வந்து ஒரு நுண்ணுயிர். இந்த ஃபங்கஸ் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அது பாதிக்காமல் இருந்தால் தான் நமக்கு ஒரு முழுமையான பலனை அளிக்கும். இந்த வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான பூஞ்சை. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, நம்ம வேரில், இந்த பயிரினுடைய வேரில் ஒட்டி கொண்டு வந்து பயிருக்கு தேவையான சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்க்குது. அதனால் வந்து இது கரெக்டான கம்பெனி, கரெக்டான கால நாட்களில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து நல்ல பவர் உள்ளதாக பார்த்து போட்டோம் அப்படின்னா, சரியான அளவுகளில் சரியான நேரங்களில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரசாயன உரங்கள் மற்றும் பூஞ்சை கொல்லிகள், நோய் மருந்துகள் அதனுடன் சேர்த்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு உரம் போடுறீங்க அப்படின்னா அந்த உரம் போட்டதுலேருந்து ஒரு 4 நாள் கழித்து இந்த வேமை போடலாம். அது மாதிரி சாப்ளைசர் போன்ற பூஞ்சானம், அதாவது பூஞ்சை கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லி அதனுடன் வந்து பயன்படுத்துவது, அதோட சேர்த்து போடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உதாரணமாக சாப்லைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கார்பன்டசிம் வித் மேங்கோ சோப் அப்படின்ற மாதிரி இருக்குது, கார்பன்டசிம் வித் மேங்கோ சோப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பூஞ்சை கொல்லி, அதாவது வந்து இந்த பூஞ்சையை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ வேம்ன்றது ஒரு பூஞ்சை அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக வந்து அது கூட வந்து சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக வந்து தனியாக தான் பயன்படுத்தணும். தனியாக பயன்படுத்துகிறேன்னா, உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நோய் மருந்து பயிருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, அல்லது வந்து வேர் வழியாகவோ அல்லது இலை வழியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது ஒரு வாரம் பின்னதாகவோ நீங்கள் வந்து வேமை வந்து பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து இன்றைக்கி நோய் மருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து நீங்கள் வேமை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து அது முழுமையாக பயிரில் சென்றடையும். அது மாதிரி உங்களுக்கு வந்து முழுமையான பலன் அளிக்கும். அது மாதிரி வந்து ஏற்கனவே வேம் போட்டிங்க, அதுக்கப்புறம் ஒரு நோய் வருது, எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நோய் மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்கிசைடு ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த பூஞ்சை மருந்துகள் அல்லது நோய் மருந்துகளை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வேம் போட்டதுலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 7 நாள் கழித்து பயன்படுத்துகிறது தான் இந்த வேமை வந்து ஓரளவுக்கு ஆக்டிவாக வச்சுருக்கோம். இதுதான் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும். ஸோ வேமை வந்து நம்ம எது கூட கலந்து போடலாம் அப்படிங்கிறீங்கன்னா, தாராளமாக இயற்கை உரங்கள் மற்றும் எரு, அதாவது ஆட்டு எரு, மாட்டு எருலாம் நல்லா மக்குனது, அந்த மாதிரியான எருக்களுடன் கலந்து பயன்படுத்தலாம். அது மாதிரி கடல் பாசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட பயன்படுத்தலாம். கடல் பாசி போட போகிறீங்க, இந்த ரெட் ஆல்கே ஜெல் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி வந்து இந்த கடல் பாசியில் தயார் பண்ணக்கூடிய குருணைகள் அல்லது கடல் பாசி உரங்கள் இது கூட, அல்லது இயற்கை உரங்கள் ஆர்கானிக் கம்போஸ்ட் இதனுடெல்லாம் நீங்கள் தாராளமாக வேமை வந்து சேர்த்து பயன்படுத்தும். அது மாதிரி வந்து நீங்கள் சாப்லைசர் போடுறீங்கன்னா அதை ரசாயன உரங்களுடன் தாராளமாக சேர்த்து போடலாம். ஏன்னா வந்து சாப்லைசர்ன்றது ஒரு கெமிக்கல் தான். அது வந்து கெமிக்கல்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நோய் மருந்து தான் இருக்குது, நோய் மருந்து கார்பன்டசிம் மேங்கோ சோப் தான் இருக்குது. அது கூட மைக்ரோநியூட்ரியன் மற்றும் NPK போன்றதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக அதை வந்து ரசாயன சாப்லைசரை வந்து நீங்கள் தாராளமாக யூரியா கூட கலந்து போடலாம். யூரியா கூட தான் கலந்து போடணும், அப்போ தான் வந்து நல்லா ஆக்டிவாக செயல்படும். அது கூட வந்து நல்லா ஆக்டிவாக வந்து போய் ஃபீல்டில் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதை வந்து ஃபீல்டில் வந்து கரெக்டாக சென்று அடைகிறதுக்கு நீங்கள் வந்து சாப்லைசரை யூரியா கூட போடுறது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி வந்து இந்த சாப்லைசர் போட போகிறோம், அது கூட நம்ம வேமம் போட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த வேமை மட்டும் ஒரு வாரம் கழித்து போடுவது மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த கம்பெனி வேம் வாங்கினாலும் சரி, அது வந்து நல்ல பிராண்டாக இருக்குதா, அது குறிப்பிட்ட ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸான கம்பெனியாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஏன்னா வேமே நிறைய வருது, எல்லாமே நல்ல கம்பெனியாக இருக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து பார்த்து வாங்குங்க. அது மாதிரி ரசாயன உரங்கள் மற்றும் வந்து நோய் மருந்துகளுடன் வேமை வந்து சேர்த்து அப்ளை பண்ணுவதை நீங்கள் தவிர்த்துருங்க. ஒரு வாரம் கழித்து அப்ளை பண்ணுங்கள். வந்து எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். மேலும் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம விவசாயிகள் வந்து கேட்கக்கூடியது, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடியது, நம்மளுடைய விவசாயிகள் கேட்கக்கூடியது, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து நிறைய புதிய வகையான மாலிகுல்ஸ், நிறைய வந்து புதிய வகையான மருந்துகள், உரங்கள், இலைத்தளிப்பு உரங்கள் எல்லாம் பற்றிலாம் சொல்கிறீங்க. நிறைய சீவீட் ஜெல் அதெல்லாம் சொல்கிறீங்க, மைக்ரோநியூட்ரியன் மல்டி விட்டமின் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. நிறைய வகையான இலைத்தளிப்பு உரங்கள் சொல்கிறீங்க, நிறைய வளர்ச்சி டானிக்லாம் சொல்கிறீங்க. நல்ல தரமான கம்பெனி அப்படின்றது எங்களுக்கு தெரியல.
ஸோ இதை வந்து நான் கம்பெனி நல்ல ஒரு குவாலிட்டியானதாக வந்து எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. உங்களுக்கு டெக்ஸ்ட் லைன் நம்பர் தரேன். கால் பண்ணி அப்பப்போ டவுட் கேட்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கூப்பிட்டு அந்த நீங்கள் கால் பண்ணக்கூடிய டைம்லாம் எடுத்து பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறதுனால அப்பப்போ எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அதனால் எடுக்க முடியாது, என்னால் எடுக்க முடியறதில்லை. மருந்துகள் தேவைப்படும் நண்பர்கள் மட்டுமே வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பார்க்குறீங்க, ஒரு புதிய தொழில்நுட்பம், ஒரு விவசாய தொழில்நுட்பம் பார்க்குறீங்க, நல்ல விஷயங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுடைய நண்பர்கள், விவசாய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய விவசாய குழுக்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் நிறைய புதிய விஷயங்கள், புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு ஒரு நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.